ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில் கோல் சேனல். இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி ஜேஇயில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஜேஇ கொஸ்டின்ஸ் தானே, அப்போ என்டிபிசி எனக்கு குரூப் டி படிக்கிறவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே ஆர்ஆர்பி ஒரு கேலண்டர் இயரில் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே ஒரு ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுவாங்க. லாஸ்ட் டைமுமே ஆர்ஆர்பி பேராமெடிக்கலில் கேட்ட நிறைய கொஸ்டின்ஸ் ஆர்ஆர்பி என்டிபிசியில் ரிப்பீட் ஆகிருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்தந்த எக்ஸாமுக்கு கொடுத்துருக்க சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் மற்ற ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸில் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின்ஸும் முடிஞ்சளவு கவர் பண்ண பாருங்கள். அப்புறம் இப்போ நம்ம அப்ளை பண்ணுற ஃபார்முலாஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், a wire has a resistance of R if its length is increased by a factor of 8 and its cross sectional area is decreased by a factor of 4. What is its new resistance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, லென்த் அண்ட் கிராஸ் செக்ஷனுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது. ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், எல்ன்றது லென்த்து, ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி, ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ். இவங்க ஃபஸ்ட்டு லென்த்து வந்து இன்க்ரீஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 8ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஆர் டேஸில் புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஆர் டேஸ் ரெசிஸ்டிவிட்டியில் எந்த மாற்றமும் இல்லை. லென்த் இன்க்ரீஸ் பை ஃபேக்டர் ஆஃப் 8 இன்ட்டு எல்லு, அது ஃபேக்டர் ஆஃப் 8ல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஏரியா வந்து டிக்ரீஸ்டு பை ஃபேக்டர் ஆஃப் 8. இப்போ ஏரியா டிவைடட் பை 4ன்னு வரும். அந்த 4ஐ நான் மேலே போட்டுறேன், இன்ட்டு 4. லென்த்து இன்க்ரீஸ்டு பை ஃபேக்டர் ஆஃப் 8ன்றதுனால மல்டிப்ளையில் போட்டிருக்கோம். ஏரியா டிக்ரீஸ்டு பை ஃபேக்டர் ஆஃப் 4 அப்படின்றதுனால ஏ டிவைடட் பை 4ன்னு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நியூமரேட்டரில் போகும், அதை நான் டேரெக்டாக போட்டிருக்கேன். அப்போது ஆர் டேஸ் சீக்வல் டு ரோ எல் பை ஏ இன்ட்டு 32. இப்போ ஆர் டேஸ் என்ன வருது, இந்த 32 இங்கே போடுறேன், இது மல்டிப்ளையில் தான் இருக்குது. இந்த ரோ எல் பை ஏன்றது தான் ஃபார்முலாவே. ஆர் ஆப்ஷன் சி, ஆர் டேஸ் ஈக்குவல் டு 32R. நெக்ஸ்ட் கொஸ்டின், a copper wire has a resistance of 10 ohm if it is replaced with a wire of the same material and length but twice the cross sectional area, its resistance will be. சேம் ஃபார்முலா தான். R equal to rho L by A. அதில் இப்போ நம்ம நியூ ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆர் டேஸ், ஆர் டேஸில் என்ன நடக்குன்னா ஏரியா மட்டும் ட்வைஸ் ஆகுது. இப்போ 2 இன்ட்டு ஏரியா அப்படி ஆகிறப்ப நியூ ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதலாம், 1/2 இருக்குது. ரோ எல் பை ஏ இன்ட்டு 0.5 ஆகும் ஆர் டேஸு. இப்போ ஆர் டேஸ் ஈக்குவல் டு பழைய ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது, ஃபஸ்ட்டு உள்ளது 10 ஓம். அப்போ இது டோட்டலாக ஆறுன்றது தான் நம்மளுக்கு ரோ எல் பை ஏன்னு தெரியும். அதுக்கு 10 கொடுத்துட்டாங்க இன்ட்டு 0.5. இப்போ 10 இன்ட்டு 0.5 5 ஓம் தான் நியூ ரெசிஸ்டன்ஸ்க்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின், த நம்பர் ஆஃப் 176 ஓம் ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல் required to carry 5 ampere on a 220 volt line is. எத்தனை 176 ஓம் ரெசிஸ்டர் பேரலாக கனெக்ட் பண்ணால் 5 ஆம்பியர் கரண்ட்டை 220 வோல்ட் லைனில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது, கரண்ட் இருக்குது, வோல்டேஜ் இருக்குது. இதை வச்சு கனெக்ட் பண்ணுற ஃபார்முலா V = IR. ஓம்ஸில் போட்டோம்னா வோல்டேஜ் 220, கரண்ட்டு 5, R ஈக்குவலன்ட் இது மூலிமா கண்டுபிடிச்சிடலாம். R ஈக்குவலன்ட் என்ன வரும், இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 4 5 are 20, இங்கே ஒரு 2 வரும், 44. R ஈக்குவலன்ட் 44 ஓம் வரும். நெக்ஸ்ட்டு நம்ம இது பேரலல்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1/R ஈக்குவலன்ட் அதை வச்சு பார்த்தோம்னா 1/R ப்ளஸ் 1/R ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு 1/RN இப்படி தான் வரப்போகுது. சேம் ரெசிஸ்டர் தான் நம்ம கனெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. இப்போது 1/R ஈக்குவலன்ட் சீக்குவல் டு 1 + 1 + 1 + 1 இப்படின்னு எக்ஸட்ரா எத்தனை நம்பர் ஆஃப் n டேர்ம்ஸ் போனாலுமே நம்மளுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n தான்.
இப்போ 4 ஒன்று இருக்குது, 1 + 1 + 1 + 1 4 ஒன்றை கூட்டினா 4 தான். அதே மாதிரி n டேர்ம்ஸை கூட்டி கொண்டு போனாலுமே நம்மளுக்கு n தான் வரப்போகுது. n டிவைடட் பை எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணாலுமே நம்ம அந்த ரெசிஸ்டர் வேல்யூ எத்தனை கொடுத்துருக்காங்க, 176. அதனால் 176 நான் இங்கே போட்டுக்கிறேன். R ஈக்குவல் நம்மளுக்கு கிடச்சது 1/44. என்னன்றது எத்தனை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் நம்ம கண்டுபிடிக்க போகிறது, கீழே டிவைடட் பை 176. இப்போ இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா இது 4 டைம்ஸ் வரும். n = 4. அப்போது 4 நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ், 176 ஓம் ரெசிஸ்டர்ஸ் 4 நம்பரை நம்ம கனெக்ட் பண்ணோம்னா 5 ஆம்பியர் கரண்ட்டை 220 வோல்ட் லைனில் பாஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். A wire of a given material having length L and area of cross section A has a resistance of 4 ohm. The resistance of another wire of the same material having length L/2 will be. Same formula தான். R = ρL/A. இப்போ R டேஸ் புது ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு மெட்டீரியல் பார்க்க போகிறோம். சேம் மெட்டீரியல் தான், ஆனால் லென்த்து மட்டும் டிவைடட் பை 2 இருக்குது. இப்போ ρL × A லென்த்து டிவைடட் பை 2, அப்போ L/2 தான் வரப்போகுது. அதனால் இங்கே இப்படி போட்டுக்கிறேன். இப்போ R டேஸ் என்ன ஆகும், ρL/A. இதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு என்னது, R கீழே டிவைடட் பை 2 வந்துடும். இப்போ ஆருக்கான வேல்யூ 4 ஓம், கொடுத்துருக்க ரெசிஸ்டன்ஸ் 4 டிவைடட் பை 2 2. நியூ ரெசிஸ்டன்ஸ் அப்போ என்ன வரும், 2 ஓம். அவ்வளோதான். ஆப்ஷன் டி. Next question. If a resistor of 15 ohm carries a current of 2.5 ampere for 12 seconds, the heat produced is in terms of joules கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்குது ரெசிஸ்டன்ஸ் 15 ஓம், கரண்ட்டு 2.5 ஆம்பையரு, டைம் 12 செகண்ட்ஸு. நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ்க்கு ஃபார்முலா என்ன அப்படின்றது ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்துருந்தோம். H = I² RT. இதுதான் ஹீட் ப்ரொடியூஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜூல்ஸில். கரண்ட்டு நம்மளுக்கு ஆம்பேர்லேயே கொடுத்துட்டாங்க, 2.5 × 2.5. ரெசிஸ்டன்ஸு 15. டைம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸில் கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை, 12. இப்படி டேரெக்டாக மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ 225 × 25 625 நம்மளுக்கு தெரியும். அப்போ 2 பாயிண்ட் தள்ளி இருக்குது, நான் அதனால் டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கிறேன். இன்ட்டு 15 × 12. இதை 425 சார்னு போட்டுக்கலாம். இதை 25 × 25னா இது வந்துடும். 1 4 is 4, 3 4 are 12. இப்போது 5 5 25 × 15 × 3 இப்படி தான் வருது. அப்போ யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தோம்னா 5 5 are 25, 25 × 3, அதாவது 5 × 3 யூனிட் டிஜிட் மட்டும் வச்சு பார்த்தோம்னா 5ல் தான் முடியுது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5ல் முடிகிறது இருக்குது, ஆப்ஷன் சி 1125. இதுதான் மல்டிப்ளை பண்ணாலும் வரப்போகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். A conductor has a current of 150 milliampere flowing through it with a resistance of 0.8 ohm. Find the potential difference across the conductor. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, ரெசிஸ்டன்ஸு, கரண்ட்டு, இதை கனெக்ட் பண்ணுற ஒரே ஃபார்முலா ஓம்ஸ்லாம் தான். V = IR. இப்போது கரண்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 150 milliampere. 150 milliampere ஆம்பேரில் மாற்றணும்னா டிவைடட் பை 1000 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 0.8. 0.8 நான் எப்படி மாற்றுறேன்னா 150 டிவைடட் பை 1000 இன்ட்டு 8/10. இதை கேன்சல் அவுட் பண்ணோம்னா 15 8s are 120. 120 டிவைடட் பை 1000 வரும். 120 டிவைடட் பை 1000 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சோம்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். 0.12 வோல்டேஜ் தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் த கண்டக்டர். ஆப்ஷன் டி. Next question. If the refractive index of the water is 1.33, then the speed of the light in water is approximately கேட்டிருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்னுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா C/V. சின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம்.
வின்றது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இந்த கொஸ்டினில் நம்ம மீடியம் என்ன அப்படின்னா வாட்டர் தான் இந்த இடத்துல மீடியமாக ஆக்ட் ஆகுது. அவங்க கேட்டிருக்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், அதாவது வாட்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ வி இங்கே போயிடும். வி = C/N. வெலாசிட்டி ஆஃப் த, அதாவது ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம்க்கு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ என்னென்னா 3 × 10⁸. இது வந்து ஃபிக்ஸட் கான்ஸ்டன்ட் வேல்யூ டிவைடட் பை என்ன ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 1.33. இதை டிவைட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க. இப்போ 3 1s are 3ன்றது வராது, ஏன்னா 1.33 இருக்குது. 2ல் தான் வரும். 2 × 1.33 போட்டோம்னா 2.6 தாண்டி போகும். இப்போ கண்டிப்பாக 2ல் தான் ஃபஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். 2ல் ஆரம்பிக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் ஏ. இப்போ இந்த இடத்துல நீங்கள் 3ன்னு போட்டு பாருங்களேன். 1.33 3ஆல் போட்டோம்னா 3.39, 3 தாண்டி போயிடுது. அப்போ 2ல் தான் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, அப்ராக்சிமேட்லி தான் கேட்டிருக்காங்க. அதை வச்சே போட்டலாம். 2.26 × 10⁸ மீட்டர்/செகண்ட். இதுதான் ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வாட்டர். அடுத்த கொஸ்டின். An electric fan is connected to a 220 volt generator. The current is 0.5 ampere. What is the power used by the fan? பவர், கரண்ட்டு, வோல்டேஜ் இதை ரிலேட் பண்ணக்கூடியது ஒரே ஒரு ஃபார்முலா தான். P = V × I. வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க 220 வோல்ட். 220 × கரண்ட்டு ஆம்பேரில் தான் இருக்குது. 0.5 நான் 1/2 எழுதிக்கிறேன். அவ்வளோதான். கேன்சல் அவுட் பண்ணோம்னா 110 வரப்போகுது. ஆப்ஷன் ஏ 110 வாட் தான் பவர் கேன்சர். பவர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்லேயும் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷனையும் செக் பண்ணவும் செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். An electric refrigerator rated 400 watt operates 8 hours per day. What is the cost of the energy to operate it for 30 days at 3 rupees per kilowatt-hour? இப்போ எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்டு ஹவரில் ஒரே ஃபார்முலா தான் இருக்குது. எனர்ஜிக்கு ஃபார்முலா வந்து கிலோவாட் ஹவரு. இங்கே வாட் என்ன கொடுத்துருக்காங்க 400. 400 நான் எப்படி எழுதுறேன்னா 400 கிலோவாட்டில் எழுதும்போது by 1000, அப்போ தான் கிலோவாட் ஹவர் ஆகும். இன்ட்டு ஹவர்ஸ் எவ்வளோ 8. எத்தனை நாளைக்கு 30 டேஸு. இது பண்ணோம்னா 0.4 × 8 × 3ன்னு வரும். 0.4 × 8 × 30. இது பண்ணோம்னா 8 4s are 32. 32 × 3 96. அப்போது டிஜிட்ஸும் தள்ளி பார்த்தோம்னா பிரச்சனை இல்லை. 96 கிலோவாட் ஹவர் இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க 3 rupees per kilowatt-hour. இப்போது 1 kilowatt-hourக்கு 3 rupeesனா 96 kilowatt-hourக்கு 96 × 3. அவ்வளோதான். இதான் ஆன்சரு. 6 இங்கே 3 யூனிட் டிஜிட் வச்சு பார்த்தாலே 8ல் தான் முடியும். ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் ரயில் கோல்ட் சேனல்.